தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில் வந்திருக்காங்க, அவங்களோட பேசலாம். மேடம் வணக்கம். 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 உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது, உங்களுடைய கருத்து? இதை தடையை நீக்கி தமிழ் மக்கள் உணர்வோடு ஒன்றி அவர்களோடு இணைந்து ஜல்லிக்கட்டோடு இணைந்து பொங்கல் நடைபெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தமிழக மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மத்திய அரசு எடுத்த முடிவு. ஆனால் காளைகளை காட்சி பொருளில் இருந்து நீக்கியும் அவர்கள் அரசாணை பிறப்பித்து விட்டார்கள். இன்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. சட்ட ரீதியாக அதை எப்படி சந்திப்பது என்பதும் எப்படியாவது இந்த பொங்கலுக்குள் அந்த அனுமதியை பெற்று தந்து விடுவதற்கான என்னென்ன விதத்தில் சட்ட நுணுக்கங்களை ஆராய வேண்டும் என்பதையும் ஆராய்ந்து நிச்சயமாக ஜல்லிக்கட்டோடு இந்த பொங்கல் நடைபெறுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் எந்தவித இடைவெளியும் இல்லாமல் மத்திய அரசு மேற்கொள்ளும். நான் மத்திய அமைச்சரை தொடர்பு கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். பின்பு நான் உங்களிடம் விவரமாக பேசுகிறேன். உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவு அமலில் இருக்கிற போது ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டராக இதெல்லாம் பிறப்பிக்க முடியாது, ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வரலாம், அதற்கான வாய்ப்புகள் மட்டுமே இருக்கிறது என சட்ட நிபுணர்கள் தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்தது. ஆனால் இதையெல்லாம் மீறி தற்போது ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டராக அரசு அறிவிக்கையாக அந்த உத்தரவு வெளிவந்தது என்பது மட்டுமே இதில் இருக்கக்கூடிய ஒரு பின்னடைவாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சட்ட நிபுணர்கள் தரப்புல சொல்லப்படுகிறது. இல்ல அதாவது ஆர்டினன்ஸ் கொண்டு வரதுக்கும் சில பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இதில் காட்சி பொருளில் இருந்து நீக்கி அரசாணை பிறப்பித்தால் நிச்சயமாக ஜல்லிக்கட்டை நடத்த முடியும் என்ற சட்ட வல்லுநர்களின் கருத்தின்படிதான் அது செய்யப்பட்டது. அதனால் மத்திய அரசு நல்ல எண்ணத்தோடு நிச்சயமாக எந்தவித சிக்கலும் இதில் வராது என்ற விதத்தில் தான் அந்த முடிவை எடுத்தார்கள். இன்று விலங்கின ஆர்வலர்களும் 13 வழக்குகள் வந்து சில சிக்கல்கள் வந்திருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் நிவர்த்தி செய்து சரி செய்து நிச்சயமாக நடத்தும் என்ற முடிவு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி.